Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஆகட்டும், ரேஷன் கார்டு ஆகட்டும், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மீதி அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிவிசி கார்டு போட்டு காட்டிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பிவிசி கார்டு வீடியோ போட்டாச்சு. லைவ் வீடியோ நிறைய போட்டிருக்கோம், எப்படியெல்லாம் போடலான்னு சொல்லி. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சும் நீங்களும் வந்து பிவிசி கார்டு போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து அமௌண்ட் கொடுத்து நீங்கள் மிஷின் வாங்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ட்ராகன் ஷீட் தான் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம சிந்தட்டிக் ஷீட்டு ப்ளஸ் ஒரு பவுச்சு ப்ளஸ் ஒரு பிரிண்டர் இருந்தாவே போதும், ஒரு லேமினேட் மிஷின் இது இருந்தாவே போதும். ஒரு ரீசனபுளாக ஒரு பிவிசி கார்டு மாதிரி நம்ம போட்டு எடுத்து கொடுத்துடலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்குது. அதேமாதிரி நம்ம கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 250 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50-60 பேருக்கு மேலே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போயிட்டுருக்கு. அவங்களும் வந்துட்டு பரவாயில்ல, இந்த பிஸ்னஸ் நல்லாவே ரன் ஆகுது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டெலாம் போட கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருந்தோம். காஸ்ட் நிறைய போட்டு அமௌண்ட்லாம் செலவு பண்ணி அது சரியாக வராமல் அந்த பிஸ்னஸ் கைவிட்டெல்லாம் இருக்குலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் உங்களோட வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே கெயினாக இருக்குது, ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆயுஷ்மான் கார்டு இருக்குது, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஈஸ்வரம் கார்டு இருக்குது, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மக்கள் வந்து ஒரு கார்டு கொண்டாந்து கொடுத்து இதை வந்து எனக்கு பிவிசி கார்டாக போட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி ஜி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அது ஒரு ஃபோட்டோ, அதாவது பிடிஎஃப் ஃபைலாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு நீங்கள் அந்த ஃபைலை இதுக்குள்ளே கொண்டாந்துருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜேபக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஜேபக் ஃபைல் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க, அது எப்படிங்க மாற்றி உள்ளே கொண்டு வருதுன்னு கேட்டாங்க. அது ப்ளஸ் அந்த வீடியோவை நான் சொல்லி கொடுத்துட்டு ப்ளஸ் நான் வந்து மற்ற கார்டு எப்படி போடலாம், சேம் இதே மாதிரி தான் எப்படி போடலான்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிராக் வெர்ஷன் அடோப் ஃபோட்டோஷாப் CS6 நான் கண்டிப்பாக இலவசமாக கொடுத்துருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பாக தான் வைப்பீங்க. கட்டிங் விழும்போது மிஸ்டேக் ஆகுது, அந்த சைஸ் என்னன்னே தெரில, எனக்கு அந்த பிஎஸ்டி ஃபைலாக கொடுத்துருங்க, சைஸோட ஃபைல் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் CS6 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிராக் வெர்ஷன், அது கிராக் வெர்ஷன் தான் லைசன்ஸோடு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைஸ் ஃபைல், இதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டி ஃபைல் இருக்குல்லைங்க, இந்த மாதிரி ஆதார் கார்டு எடுத்து எந்த ஃபைலாக இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டு அளவில் வேணும்னா இந்த ஃபைலுக்குள்ளே போட்டால் தான் நமக்கு நச்சுன உட்காரும். டீசெண்டாக பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் கார்டோடு வைக்கும்போது எந்த அளவு பாயிண்டில் கூட மாறாமல் நமக்கு இந்த பிஎஸ்டி ஃபைல் தான் கொடுக்கும். ப்ளஸ் வந்து டை கட்டல் அடிக்கும்போது சரிங்களா, இந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக தான் கொடுக்கலான்ருக்கேன். சரிங்களா? யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ABHA அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு இது ஃபேமஸாக வந்துட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்டது எல்லாமே அதில் டீட்டெயில்ஸில் அப்டேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட கார்டு நம்ம பிவிசி கார்டு எப்படி போகலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பிஎஸ்டி ஃபைலாக டவுன்லோட் பண்ண தெரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோவாக தான் டவுன்லோட் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக தான் வச்சுருக்காங்க. இப்போ இங்கேயுமே ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக தான் கொடுத்துருக்காங்க. நான் அது உள்ளே கொண்டு வந்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குட் நாட் கம்ப்ளீட் யுவர் ரெக்வெஸ்ட் பிகாஸ் இந்த மாதிரி DQT HD அதெல்லாம் மிஸ்ஸிங், அந்த மாதிரி SOS ஃபைல் மிஸ்ஸிங் இந்த மாதிரி வருது, நமக்கு ஃபோட்டோஷாப்புக்குள்ளே வரல. ஆனால் இதை நம்ம எப்படி நம்ம உள்ள ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வந்து பிவிசி கார்டாக மாற்றணும்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல் உள்ளே வராத ஃபைலுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. திருப்பி அந்த ஃபைலுக்குள்ளே போங்க. ஃபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் வித் கொடுத்து பெயிண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். பெயிண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், சேவ் ஆஸ் கொடுத்து அதே இடத்துல இன்னொரு ஃபைல் சேவ் பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதான், நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த ஒரிஜினல் ஃபைல், இது அந்த டூப்ளிகேட் ஃபைல். இதை நம்ம கிளிக் பண்ணி இப்போ கொடுத்தோம்னா டேரெக்டாக உள்ளே வந்துடும், நமக்கு ஃபோட்டோஷாப்புக்குள்ளே வந்துடும். இப்படி தான் வந்து உள்ளே வராத ஃபைலை நம்ம, அதாவது ஜேபக் ஃபைலை நம்ம இப்படி தான் மாற்றி கொண்டு வரணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கிராப் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிராப் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பிஎஸ்டி ஃபைல் இருக்குல்ல, நம்மளோட ஃபைல், இந்த ஃபைல் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்போம். இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் Ctrl+T கொடுங்க. Ctrl+T கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பக்கமும் 1 mm நீங்கள் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே 4 பக்கமும் இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 4 பக்கம் 1 mm வர மாதிரி மட்டும் விட்டுட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டுனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு என்னன்னா கொஞ்சம் கலர் வைக்கணும்னா இருக்கிற கலர் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் நமக்கு வேணும், எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிலா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கொடுத்துட்டீங்க, ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் எடுத்தீங்கன்னா மட்டும் போதுமானது.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பிரிண்ட் எடுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி கொடுக்குறீங்க. கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக நமக்கு A4 ஷீட் காட்டும். இந்த இடத்துல உங்களோட இங்க்ஜெட் பிரிண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் செட்டிங் போங்க. பிரிண்ட் செட்டிங் போயிட்டு ஃபோட்டோ பிரிண்டிங் கொடுங்க. ஃபோட்டோ பிரிண்டிங்கில் 4x6 இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்டர்லெஸ் பிரிண்ட் வேணாலும் இது கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ கிளாஸ் 2 இருக்கும். இதனால இதில் வேறு ஏதாவதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் இது வச்சிங்கன்னா நல்லா குவாலிட்டியாக விழுவும். சரிங்களா? இது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸ் நமக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல சென்டரைஸாக இருக்குது. நம்ம கொடுத்தோம்னா சென்டரில் தான் பிரிண்ட் வரும். நமக்கு சென்டரில் வேணால் டாப்பில் வேணும்னா இந்த சென்டரை தூக்கி விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க 0.4 அதாவது 4 எம் கூட இல்லை ஒரு கீழே வர மாதிரி, ஏன்னா கட்டிங் விழுவும், அதனால் நம்ம வச்சுட்டோம். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் எப்படி எடுக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த இடத்துல பிரிண்ட் நம்ம கொடுக்குறோம். பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் தான் நான் பிரிண்ட் கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த சிந்தட்டிக் ஷீட்டு. சரிங்களா? இதுதான் டபுள் சைடு பிரிண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நான் மிஷினில் வைக்கிறேன் பாருங்கள். மிஷினில் இப்படி வச்சுட்டு 2 பக்கம் இப்படி அப்படின்னா நமக்கு லாக் ஆகிக்கும். ரொம்ப அழுத்த வேணாம், ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி விட்டுருங்க. கரெக்டாக டச் ஆன மாதிரி இருந்தால் மட்டும் போதுமானது. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் பிரிண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி வரும். பிரிண்ட் ஆகி வெளியே வந்துருச்சு. சரிங்களா? நம்ம அந்த மிஷினில் கூட கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வெளியே வந்தோடனே நமக்கு கிளாரிட்டியாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இது இப்படி வந்திருக்கு. இது வந்ததில் நீங்கள் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட்டு இப்படி வந்துருக்குங்களா? இது வந்த வாக்கிலே நம்ம இப்படி திருப்பி இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் மட்டும் நம்ம டெலிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம மேலே வந்து நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுருக்கோம். அந்த பிரைட்னஸ் அதே நம்ம பின்னாடிக்கு வேணும்னா நம்ம லேயர் மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த கீழே இருக்கிற லேயர் வந்து கிராப் பண்ணி அங்கே போடுறோம். சரிங்களா? அப்போ தான் அந்த செட்டிங்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன கிளாரிட்டி இருக்கோ அதே கிளாரிட்டி தான் பேக்லேயும் வரும். இது பாருங்கள் அதே திக்னஸ் வரும். நீங்கள் இந்த கர்வ்ஸுங்கிறத டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி குறைஞ்சிடும், முன்னாடி பின்னாடி டிஃப்ரென்ஸ் அடிக்கும். அதனால் நம்ம லேயரை மட்டும் டெலிட் பண்ணிட்டு லேயரை மட்டும் மாற்றுறோம். கொடுத்த அந்த கலர் செட்டிங் டீட்டெயில்ஸில் அப்படியே விட்றோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம இப்படி கொடுத்துட்டு 4 பக்கம் எடுத்துட்டோமா? இப்போ கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 0.4 கொடுத்து பேக் சைடு பிரிண்ட் எடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட்னு கொடுக்க போகிறோம். பிரிண்ட்னு கொடுத்தோம்னா அந்த பிரிண்டர் மிஷினில் பேக் சைடு நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் பிரிண்ட் ஆகி வரும். இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த பிரிண்டிங் நீங்கள் வேலை செய்யும்போது என்ன பண்ணணும், உங்களோட லேமினேட் மிஷினை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிடணும். அதாவது 130 ஹீட் வச்சுக்கோங்க. எல்லோரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100 வைப்பீங்க. 100 வச்சுட்டு அப்படி நீங்கள் லேமினேட் பண்ணிங்கன்னா சரியாக லேமினேட் ஆகலைன்னா உங்களுக்கு கட் ஆகும்போது கொஞ்சம் ஜவ்வு மாதிரி வரும். சரியாக கட் ஆகாது. எந்த அளவுக்கு ஹீட் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கட்டிங் நல்லா டக்குன்னு விழும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு வந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு வந்துடுச்சு. தெளிவாக இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாம் இந்த லேமினேட் மிஷினை ஹீட் ஆன வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா அது கட் பண்ணி காட்ட போகிறோம். நம்மளோட லேமினேட் மிஷின் இது தான், டை கட்டுற இது தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இது பார்த்தீங்கன்னா நான் 130 வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த அம்புக்குறி மேலே இருக்குங்களா? அதே தான் அம்புக்குறி மேலே 130 வச்சுருக்கோம். இது ஹீட் ஆனோடனே க்ரீன் லைட் தெரியும். க்ரீன் லைட் வச்சுட்டு நீங்கள் லேமினேட் பண்ணும்போது ஒரு தடவை மட்டும் பண்ண வேண்டாம், ஒரு 2 தடவை பண்ணிக்கோங்க, இல்லை 3 தடவை கூட பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு லேமினேட் வந்து நல்லா ஆகுதோ ஈஸியாக நம்ம கட் பண்ணும்போது டப்புன்னு கட் ஆயிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ லேமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் கட் பண்ணி காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டபுள் சைடு பிரிண்ட் எடுத்துட்டோம். இப்போ லேமினேட் மிஷின் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் கார்டு தான் போட்டிருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், இதை நான் கிராப் பண்ணுறேன். இதுக்கு கிராப் நம்மகிட்ட மிஷின் இருக்குது. ஒரு சில பேர் மிஷின்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கத்திரிக்கோல் வச்சும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து அவசியம்லாம் கிடையாது, வேணுங்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1400 1500 அந்த ரேஞ்சில் வரும். ஸ்டீலில் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. நான் இப்போ கிராப் பண்ணுறேன். கிராப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் ஒட்டி கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் இதில் கொஞ்சம் கம்மு மாதிரி இருக்கும். இதை நம்ம லேமினேட் பண்ணும்போது அந்த சிந்தட்டிக் ஷீட்டுக்கு வெளியே வந்துச்சுன்னா நமக்கு அது ஒட்டிக்கும், அந்த ரோலரில் ஒட்டிக்கும். அடுத்து அது நாங்கள் வேற ஏதாவது நம்ம உள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒட்டிக்கும். அதனால தான் வந்து நான் இந்த பக்கம் இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ண சொல்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணிட்டு நான் இதுக்குள்ள போடுறேன் பாருங்க. நமக்கு மிஷின் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, 130 ஹீட் ஆயிடுச்சு. இப்போ போடுறோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் உள்ள இருந்து வெளியே எந்த பீஸ் நமக்கு தெரியல. இப்படிதான் நம்ம லேமினேட் பண்ணணும். இப்போ நான் லேமினேட் பண்றேன். லேமினேட் வந்து நீங்கள் 1 இல்லை 2 தடவை 3 தடவை கூட லேமினேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு 350 மைக்ரோனால நமக்கு வந்து அது வந்து மெல்ட் ஆகுங்கிற பயம்லாம் கிடையாது. ஏன்னா அது மைக்ரோ நமக்கு அதிகம். அதனால் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் விட்டுட்டேன், இன்னொரு தடவை கூட நான் விட்டு நான் பண்ணுறேன் பாருங்க.
நம்ம எந்த அளவுக்கு லேமினேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து கட்டிங் ஸ்டைல் வந்து நமக்கு டப்புன்னு ஒரே செகண்டில் கட் ஆகும். ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்து கட் பண்ண தெரியல, வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் கட் ஆகாது. வச்சு நல்லா ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு ஒரே ஒரு அமுத்து தான் சரிங்களா, ஒரு செகண்ட் ஒரு மூமெண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் நம்ம துண்டா அந்த வெளியே விழுந்துரும். நான் பண்ணி கட்டு பாருங்க. அதில் 2 தடவை பண்ணிட்டேன், இன்னொரு தடவை கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அதுக்குள்ள நம்ம இந்த மிஷின் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிஷின் இப்படி வச்சுக்கோங்க. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இதான் மிஷின் சரிங்களா, தெரியுதுங்களா? இப்படி மிஷின் கை வச்சுக்கணும் சரிங்களா. நிறைய பேர் இப்படி வச்சு கட் பண்றாங்க, அவங்களுக்கு எந்த வாட்டமோ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இப்படி நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு நம்ம உள்ள வைக்கும் போது பின்னாடி ஏதாவது எடுத்து கட் ஆகுதா அப்படின்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கட் ஆகுதுன்னா நீங்க இந்த பக்கம் ஒரு ஃப்ரண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க நல்லா பார்த்துக்கோங்க ஏதாவது ட்ராப் ஆகுதான்னு. வச்சுட்டு நான் எப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. ஒரு அமுத்திட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் ஆகி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட்டாய் வெளியே வந்துருச்சு. இப்படிதான் வந்து நம்ம கட் பண்ணோம். வச்சு ஒரு அமுத்தணும். மெதுவா இப்படி பிடிச்சி அமுத்துனீங்கனால கட் ஆகாது. நல்லா அப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு அமுத்தி எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டைல் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக பிசுறா நமக்கு தெரியுது. இதை ஒன் டைம் நம்ம லேமினேட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பிசுறு டோட்டலாக காலி ஆயிடும். இப்படிதான் வந்து வேற ஒரு எந்த கார்டு கொடுத்தாலும், ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்தாலும், இல்லைன்னா நீங்களா ஓனா ஒரு டிசைன் பண்ணி நீங்க கார்டு போட்டீங்கனாலும் இப்படிதான் வந்து பிளாஸ்டிக் கார்டு மாதிரி போடணும். இதுதான் கண்டிப்பா நல்லா நமக்கு ஸ்டைல் கரெக்டாக கொடுக்கும், அந்த ஏடிஎம் கார்டு ஸ்டைல் கொடுக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து போட்டுக்கோங்க. இதுல ஏதாவது கண்டிப்பா சந்தேகம் தான் நம்மளோட வாட்ஸ்அப் வந்து கேளுங்க, அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த ஆதரவு நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தீங்க. இந்த மாதிரி வீடியோ நம்ம நிறைய நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறது எப்படி, அதே மாதிரி ஈஸியாக எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க இன்னும் வந்து சரியா சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதோட கார்டோட ஸ்டைல் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம 100% சூப்பராக இருக்கும். இது பாருங்க, நல்லா ஒரு ஏடிஎம் மாதிரி இருக்கு. நல்லா ஒரு நமக்கு ஒரு 15 கிராம் வரும் வெயிட் சரிங்களா. அந்த அளவுக்கு நமக்கு கார்டு நல்லா லுக்கிங் ஸ்டைலில் கொடுத்துருக்கு. ஈஸியாக பர்ஸில் வச்சுக்கலாம். கஸ்டமர் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, யாருக்காவது தேவைப்படுச்சுனாலும் ஆர்டர் கொடுங்க, நானும் பண்ணித்தரேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார்டை தான் போட முடியும். நிறைய கார்டு மேக் பண்ணி நம்ம வந்து போட முடியாதான்னு கேட்டால் போடலாம். அப்படி போட்டோம்னா பேப்பர் வேஸ்டேஜ் ஆகும். நமக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 கார்டு 5 கார்டு தான் வரும். அது நம்ம சிங்கிளாகவே போட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் புரியலையா கேளுங்க, நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லித்தரேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.